சாமியோ எங்க வவ்வால காணும் சாமியோ, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்னது வவ்வால காணுமா? பழைய கோயில போய் பாருங்க, தொங்கிட்டு இருக்கோம். மைனாக்கு அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்குங்க சாமி. நீங்க சொல்ற வவ்வாலுங்கிற எங்க காணாம போனா, எப்படி காணாம போனா? என்ன வெயில்! சும்மா இங்க கத்திட்டு ஒண்ணு நடக்காது. காலி பண்ணுங்க. ஓ, லாக்கப்ல எவனும் செத்துப்பான். ஏ தள்ளு தள்ளு. சார், உங்களுக்கு ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கு. கையெழுத்து போடுங்க. மச்சான் மவளே. நீயா? ஐயா இல்லப்பா. ஐயா வெளியே வந்துருக்காங்க. நாலு தலைமுறை ஒன்னா சுத்த விட்டாங்க. நம்ம ஒண்ணு அவங்க ஓடியாடுறாங்களே. வாட்டி வடசனையை சுத்தி காட்டினாங்க, இந்த வாட்டி தென்சனையை சுத்தி காட்டுவாங்க. ஒன்று இல்லடா யாருக்கிறியா ஐயா? ஒரு வேன் கட்டிச்சுப்பா. டமக்கடி பாண்டியாலோ, டமக்கடி பாண்டியால, டமக்கடி பாண்டியாலோ, டமக்கடி பாண்டியால, சிங்கி சிங்கி. ஐயோ, நாய் கோர்ற மாதிரி கோயிட்டாங்களா? லட்சுமி, இவ்வளவு தைரியமும் பலமும் உனக்கு எங்கிருந்தமா வந்தது? ஒரு பொண்ணு புளிய முறத்தால அடிச்சு விரட்டினாலே அந்த வீர பரம்பரையில வந்தவம்மா என் மருமக. ஆனா இப்ப வந்தது புலி இல்ல, பூனை. உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அது சரி, உங்க வீட்டுக்குள்ள பூந்து உங்களை மிரட்டிட்டு போறாரே, அது யாருமா? அதை விடுமா, சமயத்துக்கு தான் நீ வந்துட்டியே. நீ டயர்டா இருப்ப, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வர. ஆமாம்மா, டயர்டு தான். இத போட்டா எல்லாம் சரியாயிடும். அப்படியே அரளிக்காய் பச்சடி, மாவடு, எலும்புச்சங்காய் ஊறுகாய் எல்லாம் சேர்த்தே கொண்டாந்துங்க. மசக்கியா இருக்கிறவங்க கேக்குறதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. அப்படித்தான் வச்சுக்கங்களேன். உங்களுக்கு மசக்கையா? எனக்கு இல்லம்மா, இல்ல மருமகளுக்கு. மருமகளுக்கு லா லா லா. லட்சுமி, நீ குளிக்காம இருக்கிறத அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே? இதுல என்னமா வெக்கம்? ஆம்பளைங்க குளிக்கலைன்னா மோசம் வாங்க, பொம்பளைங்க குளிக்கலைன்னா மாசம் வாங்க. நாங்க இந்த வீட்டுக்கு வந்த யோகம், நான் தாத்தாவாக வேண்டிய பாக்கியம் கிடைச்சிருக்குமா? ஏமா லட்சுமி, இவ்வளவு நல்ல விஷயத்த என்கிட்ட சொல்லாம விட்டுட்டியே. கொஞ்சம் வரேன். ஏண்டா உங்களுக்கு இது வேணுங்கிறதுக்காக அம்மா கிட்ட ஏதோ சொல்லி என் மானத்தை வாங்குறீங்க. மாமா போய் அடிக்கிறீடா. வாய் தவறி வந்துருச்சு. முதல்ல இவனை கொல்லணும். அம்மா வர்றாங்கடா மகனே. லட்சுமி, இது மதுரை வீரன் சாமி பிரசாதம். தினமும் சாப்பிட்டேன்னா மாம்பழ மாதிரி குழந்தை பிறக்கும். வேண்டாம்மா, இது அப்படியே நான் கண்ணுல ஊத்திக்கிறேன். மசக்கியா இருக்கிறவங்க இது அவசியம் சாப்பிடணும். சாப்பிடாமா? பெரியவங்க வர்றாங்களா, வாங்கி உள்ள போட்டு ஆமைக்க. என்ன அப்படிதான் இருக்கும். தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கொழு கொழுன்னு ஆம்பளை குழந்தை பிறக்கும். அப்படியே ஆண் குழந்தை பிறந்தாலும் அன்னபூரணின்னு நாங்க உங்க பேரை தான் வைப்போம் மேடம். ஆமாம்மா. நீ மாடிக்கு போமா, நான் பலகாரம் செஞ்சு எடுத்து வரேன். பாத்தியாடா மகனே, அப்படியே உங்க அம்மா, அதாவது என் சம்சாரம் மிதிப்பேன். கேவா, நீ பாட்டு அந்த அம்மா கிட்ட கர்ப்பம் சொல்லிட்ட, அவங்களுக்கு கருப்பா எதையோ பிரசாதம் சொல்லி வாழை திணிச்சிட்டாங்க. வாந்தி வருதுடா. டேய், எல்லாம் நல்லபடியா நடந்து வேஷம் கலையாம இருந்தா இன்னும் 9 மாசத்துக்கு அந்த அம்மா கேட்கறதெல்லாம் பண்ணி போடுவாங்க. ஓஹோ, அப்ப இன்னும் 10 மாசம் தான் இந்த வீடு. டேய், வேற வீடு பார்க்க ஆரம்பிங்கடா. அதுக்கு அவசியம் இல்லடா. மாடிப்படி கிட்ட உன்னை ஹெவியா உதைச்சி உருட்டி விடுறேன். நீ லேசா அபாஷன் ஆயிருச்சுன்னு சமாளிச்சிரு. கரெக்ட். பிரியா லட்சுமிமா, அம்மா இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. தேன்குழல், முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் தயாராகிட்டு இருக்கு. போய் எடுத்துட்டு வரமா? பிரமாதமா இருக்கு. பலிக்கிட்டு உள்ள போகுது. போகும் போகும். கற்பம் உங்களுக்கா இல்ல அவங்களுக்கா? என் மருமகளுக்கு. முதல்ல அவங்கள திங்க விடுங்க. அலஞ்சா. எம்மடி மருமகளே,
என்ன மாமா? இத சாப்பிடுறா கண்ணு. இத சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிறக்கிற குழந்தை பல்பராட்டா பிறக்கும். எனக்கு வேண்டாம் மாமா. ஐயோ